ஹலோ ஆல். நம்ம குழந்தைங்களை ஆரோக்கியமான உணவை சாப்பிட வைக்கிறது தினமும் ஒரு போராட்டமாவே இருக்கு. கீரை சாப்பிடு, கண்ணுக்கு நல்லது, முட்டை சாப்பிடு, புரோட்டீன் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னையும் சொல்லி சொல்லி நமக்கெல்லாம் அழுத்தே போயிருது. உலகம் முழுவதுமே ரெக்கமெண்ட் பண்ண அளவுக்கு கம்மியாதான் குழந்தைங்க காய்கறிகளும் பழங்களும் எடுத்துக்கிறாங்கன்னு நிறைய ஆய்வுகள்ல சொல்றாங்க. இந்த மாதிரி குறைவான அளவுல காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஃபியூச்சர்ல நாள்பட்ட நோய்கள், அதாவது குரானிக் டிசீசஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னா, முதல்ல நம்ம குழந்தைங்களை தனியா டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிட வைக்கிற பழக்கத்தை நம்ம நிறுத்திக்கணும். எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் சாப்பிடறதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது குழந்தைங்க அதிகமான காய்களையும் பழங்களையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. நம்ம சாப்பிட்ற நேரத்துல ஒரு 10 நிமிஷம் அதிகமா ஒதுக்குனா போதும், நம்ம குழந்தைங்களை காய்கறி பழங்களை சாப்பிட வைக்க முடியும். இது ஒரு நல்ல பழக்கமாவும் நம்ம கொண்டு வர முடியும். குழந்தைங்க அவங்களுடைய 3 மீல்ல 2 மீல், காலையில ராத்திரி ரெண்டுமே வீட்ல தான் சாப்பிட்றாங்க. அந்த டைம்ல அவங்களுக்காக அதிகமா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடும்போது அவங்களுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ்லாம் நல்லா சேஞ்ச் ஆகுது. காய்கறிகள் பழங்கள் போன்ற சத்தான உணவுகளை நம்ம கூட சாப்பிடும்போது அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே போல நம்ம கூட சேர்ந்து சாப்பிடும்போது இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடுற குறைச்சுக்கிறாங்க. ஃபேமிலியா மீல் சாப்பிடும்போது எப்படி குழந்தைங்க பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுறாங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல பேரண்டல் மாடலிங். குழந்தைங்க நம்ம சொல்லி சொல்லி அது செய்யறத விட நம்மள பார்த்து தான் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அதனால அவங்க கூட உட்கார்ந்து நம்ம பொறுமையா சாப்பிடும்போது நம்மளை பார்த்து அவங்களும் காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கிறாங்க. பொறுமையா சாப்பிடும்போது நம்மளுடைய மூளை வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுக்குது. இதுவே குழந்தைங்களை தனியா உட்கார வச்சு வேக வேகமா சாப்பிட வைக்கும் போது மூளையால இந்த சிக்னலை கொடுக்க முடியாது. அதனால அவங்க வேக வேகமா சாப்பிடுவாங்க, கிடைக்கிற நொறுக்கு தீனி எல்லாமும் சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல குழந்தைங்களோட பேசிக்கிட்டே சாப்பிடும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையுது, ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதனால சாப்பாட்டுலயும் ஆர்வம் காட்டுவாங்க. ஃபேமிலி மீல் டைம் அப்ப பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய சில டிப்ஸ் நான் சொல்றேன். முதல் டிப் என்னன்னா, நம்ம ஃபேமிலியா சாப்பிட உட்காரும்போது டிவி, ஃபோன் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். நம்மளுடைய ஃபோக்கஸ் சாப்பாட்டுல மட்டும்தான் இருக்கணும். ரெண்டாவது டிப்பு, குழந்தைங்களை சீக்கிரமா சாப்பிடு சீக்கிரமா சாப்பிடு நேரமாகுது அப்படின்லாம் அவசரப்படுத்த கூடாது. அதே போல சாப்பிடுறப்ப அவங்கள கோவப்படுத்துற மாதிரியோ இல்ல அவங்க ஹர்ட் ஆகுற மாதிரியோ எதுவும் அவங்கள திட்டக்கூடாது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இல்ல குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பேசணும். மூணாவது, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறப்ப வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அவங்க பக்கத்துல வைக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியம் விலை உயர்ந்த ஹெல்த் பிவரேஜஸ்லயோ இல்ல சத்து மாவுலயோ இல்ல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பேசிட்டு சாப்பிட்டாலே போதும், அவங்க ஒழுங்கா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இரவுல இருந்தே இந்த மெத்தட ட்ரை பண்ணுங்க. உங்களால டிஃபரன்ஸ உணர முடியும். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற பெற்றோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.